மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு அந்த அதிருப்தி இருக்கு. அது இப்படி வெளிப்படுகிறது அப்படின்றது தான் மணி அவர்கள் சொன்னது. உள்ளுக்குள்ள அதிருப்தி இருக்கு, ஒரு நெருக்கடி இருக்குன்னு சொன்னார். எங்களை பத்தி எங்களை விட அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு அவர் நினைச்சுக்கிறாரு. இப்ப நான் சொன்ன இப்ப சாம்சங் போராட்டம் ஒன்றை வச்சு மட்டுமே எல்லாமே அவர் பேசுறாரு. அது உண்மைதான், அதுல பிரச்சனை இருக்கு. நீ ஒன்றை கவனிக்கணும், சாம்சங் போராட்டம் அடிப்படையில் அந்த நிர்வாகத்துக்கு எதிரானது. இதுல மிக முக்கியமான அம்சம், போராடுகிற தொழிலாளர்களுடன் ஒப்பந்தம் போடாம போராடாத தொழிலாளரோட ஒப்பந்தம் போட்டுவிட்டு போராட்டத்தை முடித்துக் கொள்கிற எப்படியா முடியும்? இதை ஏற்றுக்கொண்டது இன்றைய திமுக அரசு. ஆகவே எங்களோடு அந்த நிர்வாகத்தை பேச வைத்தது. பிறகுதான் அந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அந்த அளவுக்கு அது சரி. அதே நேரத்துல அரசு பக்கம் என்ன சிக்கல்னா, என்ன தவறு என்றால், ஏன் நாங்க கண்டிக்கிறோம் என்றால், இந்த பதிவு விஷயம் 2000 பேர் 1500 பேர் சிஐடியு ஆதரிக்கிறாங்க இந்த வீரம் செறிந்த தொழிற்சங்கத்தை. ஆனா பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க. 45 நாள்ல பதிவு செய்யணும். ஆகவே அதை கண்டிக்கிறோம். இது நடக்கும். இதுதான் இது. அதனாலதான் சொல்றோம், இது பாஜக தலைமையிலான, பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி அல்ல. அப்படியே படிச்சு போகும். இது ஒரு ஜனநாயக கூட்டணி. இது நல்ல விஷயம். இது ஜனநாயக கூட்டணி. இந்த மாதிரி கருத்து வேறுபாடு வரும் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படையாக அறிக்கை வெளியிடும், பேசும் என்பதை திமுக தலைமையே ஒப்புக்கொண்டிருக்கு. அதனாலதானே அவர் சொன்னார், ஆமா இத்தகைய சலசலப்பு வரும். முதலமைச்சர் அதுல அவர் மணி அவர்கள் சுட்டிக்காட்டியது திரு அருணன், நீங்க முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவிச்சிடுறீங்க, அதற்கப்புறம் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலன்னு கண்டன தீர்மானம் இருக்கு. அப்ப இதுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்குல்ல, அதைத்தானே அவர் சுட்டி காட்டுறார். நான் மறுக்கலைங்க, அதை நான் மறுக்கலைங்க. பட் இந்த அந்த பகுதியை சொல்ல மாட்டேங்கிறாருல்ல. இதே அரசு செஞ்ச நல்லதையும் சொல்லணும்ல ஒரு பொதுவானவர். நாங்க ஒப்புக்கொள்றோம்ல, பதிவு விஷயத்திலும் வேறு சில விஷயத்திலையும் திமுக அரசு தவறு படிச்சு கண்டிக்கிறோம். ஆனா எங்களோட உட்கார்ந்து பேச வச்சது. ஆகவே ஒண்ணு. ரெண்டாவது அடிப்படையான விஷயம், மணி போன்றவங்க பாருங்க, இந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப அழகான வாக்கியம் சொன்னாரு. தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டே பேசக்கூடாதியா, விவாதம் இஷ்யூஸை வச்சு பேசணுமியா, அருமை. ஆனா அவர் எடுத்துக்கொண்டது ஒரே இஷ்யூ தான். அது ஒரு முக்கியமான இஷ்யூ தான். அதுதான் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல வேற இஷ்யூகளே இல்லைங்களா ஐயா? மாநில உரிமையை கால போட்டு தோஷம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க மோடி அரசு. நிதி பகிர்வுல இருந்து ஆளுநருடைய அட்டூழியங்கள் வர, அதை பத்தி பேச வேணாமா? மத நல்லிணக்கம் இன்றைக்கு பெருமளவு காக்கப்படுகிறது தமிழ்நாட்டில். இதே பிரதம மந்திரி மகாராஷ்டிராவில் என்ன பேசினாரு? அவுரங்கசீப் பாதையில் அடிபடுது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பேசினவரு. ஓட்சி காத்துன்னு பேசினவங்க முஸ்லிம் மக்களை வச்சு. அங்க போய் ஜார்க்கண்ட்ல என்ன பேசினாங்க? இந்த காங்கிரஸ் அந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி என்பது ஊடுருவற்காரர்களுடைய கூட்டணின்னு பேசினார். ஊடுருவற்காரர்கள்னா முஸ்லிம்கள் ஏற்கனவே உத்தரப்பிரதேச பேசி வச்சு. எங்கேயாவது இந்த கொடுமை இருக்குமா? புல்டோசர் பாபான்னு ஒரு முதலமைச்சருக்கு பேருங்கய்யா. இந்த பாஜக தமிழ்நாட்டுல தலையெடுத்தால் எவ்வளவு ஆபத்து. சாதாரண சுமூக வாழ்வே போயிருங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து. இதை பத்தி எல்லாம் பேச முடியாது. நம்முடைய நண்பர் மணி, நான் ஒண்ணுதான் பேசுவேன். அது பிரச்சனை, அது நாங்க தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இத்தனை அடிப்படையான பிரச்சனை இருக்கிற காரணத்தினால் திமுக கூட்டணி தொடர வேண்டும் என்கிறோம் நாங்க. திரு அருணன் சொல்றது திருமணி, இங்க இஷ்யூ இருக்கு, அத நாங்க பேசுறோம். இந்த அரசு சில விஷயங்கள் முன்னெடுப்பெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஆனா நோக்கம்ன்றது பாஜக எதிர்ப்பு தான். அதுல இது இணக்கமா தான் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அதை சரி செய்வோம், இப்படிதான் நகருது. இல்லை, அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். அவர் அருணன் அறகுறையாக தெரிஞ்சுட்டு பேசுகிறார். ஒரு லிஸ்ட்டு சொன்னார் அவர், இதிலெல்லாம் ஏன் வாயை திறக்கலாம். இதெல்லாம் எத்தனையோ தடவை எவ்வளவோ பேட்டிகளை எதிர்த்து பேசியாச்சு, கண்டனம் தெரிவிச்சாச்சு. என்னுடைய பாஜக எதிர்ப்புக்கு யாரோட சர்டிஃபிகேட்டும் எனக்கு தேவையில்லை. என்னை அறிந்தவர்களுக்கு அது நன்றாக தெரியும். சீரியஸாக சொல்ல, நான் என்னுடைய பாஜக எதிர்ப்புக்கு யாருடைய நற்சான்று பட்டிதலும் எனக்கு தேவையில்லை. என்னை அறிந்தவர்களுக்கு அது தெரியும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை. அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு லோக்கல் இஷ்யூஸில் வாரிசு அரசியல் ஏற்று பேசாமல் உள்ளூர் பிரச்சனைகளை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அதை மட்டுமே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே தோற்று போவீங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் நீங்கள் அங்கே நடக்கிறத சொல்கிறீங்க. அங்கே நடக்கிறத யார் ஆதரிச்சா? எங்கேயாவது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பிஜேபியோட இந்த அட்டூழியங்களை ஆதரித்து நானோ அல்லது என்னை ஒத்த சிந்தனை உள்ளவர்களோ பேசியிருக்காங்கன்னு ஒரு உதாரணத்தை காட்ட முடியுமா அருணனால்? ஆகவே இது புரிஞ்சுக்கோங்க. ஃபாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே ஒரு தூய்மையான கவர்மெண்ட் இருக்கணும்.
இங்கே ஒரு வாரிசு அரசியல் இல்லாத சூழல் இருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் அனுமதிச்சுக்கிட்டு அதை மட்டுமே எடுத்து பேசுனீங்கன்னா இங்கே உங்களுடைய களத்தை நீங்கள் இழந்துருவீங்க. இன்றைக்கு சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை உட்பட அவர்களுடைய சிஐடியோட நிலைப்பாடும் சிபிஎம்மோட நிலைப்பாட்டிலும் எவ்வளவோ வேறுபாடுகள் இருக்குது. இவங்களோட கோர் ஓட் பேங்க் அது டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குது. அதை எவ்வளோ வேணா அருணும் நீங்கள் மறைக்கலாம், ஆனால் மக்கள்கிட்ட போகும்போது மறைக்க முடியாது. அவங்க திருவண்ணியரசு இப்போ பாயிண்ட் என்னன்னா, பாசிச பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில் அந்த எதிர்ப்புன்றதுனால உள்ளுக்குள்ள நீங்க விட்டுறீங்களோ அப்படின்றது இல்ல, அதாவது இன்னும் கூட கொஞ்சம் நகருது அந்த இடத்துக்கு. 2 செய்தி, திருப்தி அதிருப்தி. எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன் கொடுத்த அறிக்கையில் கூட தெளிவுபடுத்தியிருந்தார். ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம், கூட்டணி வைப்பது என்பது மக்களுக்காக வைக்கக்கூடிய கூட்டணி, எங்களுக்காக எங்களுடைய அஜெண்டாவை செயல்படுத்துவதற்கான கூட்டணியில் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கான கூட்டணி தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ வந்து பிரச்சனை என்ன? ஊழல் ஒரு பிரச்சனையா, மதவாதம் ஒரு பிரச்சனையா, எது ஆபத்து, இல்லை வாரிசு அரசியல் ஆபத்தா? இதை பற்றி விவாதிக்கலாம். வாரிசு அரசியல் ஒரு ஆபத்தா? மதவாதத்தை விட வந்து வாரிசு அரசியல் ஆபத்தா? மூத்த ஊடகவியலாளர்களுக்கு தெரியாதா? நாங்கள் எதை பேசணும்? நீ வாரிசு அரசியல் பேசுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் நோக்கம் என்ன? எப்படியாவது வந்து நீங்கள் திமுகவுக்கு எதிராக நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். சரி, திமுகவுக்கு எதிராக நீங்கள் செயல்படணும் கூட நீ விட்டுருங்க. எது நீங்கள் வந்து முதன்மைப்படுத்துறீங்க? 5 பேர் உத்தரப்பிரதேசத்தில் வந்து சம்பல் மாவட்டத்தில் 5 பேர் இஸ்லாமியரை சுட்டு படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மதவாதத்தை, இந்த மதவெறிய, இந்த சனாதனத்தை நாங்கள் பேசாம வந்து வாரிசு அரசியல் பேசுங்க. எப்படி பேசுறது? அதையும் பேசுங்க. இல்ல, ரொம்ப முக்கியமானது. அது இல்ல, நான் சொல்லுவது, அவர் மணி அவர்கள் கேட்பது, அந்த எதிர்ப்புன்ற ஒரே காரணத்திற்காக இங்க நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி இல்ல, அதுதான் எது ஆபத்துன்னு கண்டும் காணாம இருக்க போகும். நான் கேட்கறது எது ஆபத்து, இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு எது ஆபத்து? வாரிசு அரசியல் ஆபத்தா? 5 பேரை சுட்டு படுகொலை செய்த இஸ்லாமியர் 5 பேர் எதுக்காக நீங்க வந்து சுட்டு படுகொலை செய்றீங்க? இது யாராவது கேட்கறீங்களா? எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம்னு சொல்லி சொல்றாரு. இதை பத்தி நீங்க பேசியிருக்கீங்களா? ஏதாவது சொல்லிருக்கீங்க? இது இந்த சம்பவத்தை சொல்லிருக்கீங்களா? சம்பளம் இருங்க, நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா இன்னைக்கு மிக மோசமா பாரதிய ஜனதாவுடைய அஜெண்டா வந்து இந்து ராஷ்டிரம் தான். இந்த இந்து ராஷ்டிரத்துக்கு அவர்கள் என்னென்னமோ வந்து அவர்கள் வந்து முயற்சி செய்கிறாங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிற ஆளுநர் வந்து எவ்வளோ மோசமாக செயல்படுறாரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு, அதாவது வந்து தமிழகம் சொல்கிறாரு, காவி சம்பந்தமாக வந்து வள்ளுவருக்கு பூசுறாரு. எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு முதன்மை, அவருக்கு முதன்மை எதுன்னு நமக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு முதன்மைங்கிறது இந்த மதவெறியும் மத ஆபத்து தான். இதற்கு எதிராக நாங்க வந்து மக்களை அணிதிரட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. நிச்சயமா மதவெறி தான் நம்பர் 1 ஆபத்து. அதுல மாற்று கருத்து இடமே கிடையாது. வன்னியரசு இப்படி பேசுறதுன்றது வந்து அவருக்கு சில நோக்கங்கள் இருக்கு, அதனால அவர் பேசுறாரு. எனக்கு புரியுது. அவரோட எனக்கு எந்த நோக்கம் இல்ல, கம்பல்சன் எங்களுக்கு இல்ல. அவரோட கம்பல்சன் எனக்கு புரியுது. இல்ல, எதுக்குமே எனக்கு இல்ல, எங்களுக்கு இல்ல. முடிச்சற தெளிவா நாங்க நீங்க உங்கள மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன மாதிரி தனிநபர்களை எப்படி நடத்தணும்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஐ மீன் இண்டிவிஜுவல். நீங்களும் அருணும்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வரீங்க. எங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. எங்களோட நோக்கங்களை நீங்க சந்தேகப்படாதீங்க. இப்பயும் நான் சொல்றேன், மதவாதம் தான் முதல் எதிரி, பாசிசம் தான் முதல் எதிரி. ஆனா இங்க நடக்கக்கூடிய தவறுகளை கண்டிக்க வேண்டிய அளவுக்கு கண்டிக்காம நீங்க கடந்து போகும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்கள் கிட்ட நீங்க ஆதரவு இழப்பீங்க. பாதிப்பு எல்லாருக்கும். இத மட்டும் தான் நான் பதிவு பண்ணுறேன். கடந்து போக முடியாதுன்ற நான் ஒரே ஒரு விஷயம், நான் ஒன்றை மட்டும் சொல்லுவதற்கு என்ன அனுமதிங்க. இப்ப பேராசிரியரோ வன்னியரசவங்களோ மணியவர்களோ எல்லாமே ரொம்ப தேர்தல் இது நம்ம கருத்தால வச்சு தனிப்பட்டு நகர்த்தி, அதுதான் என்னோட கோரிக்கை. எங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை வந்து மாதிரியான மூத்த ஊடகவியலாளர்கள் மீது எங்களுக்கு பெரும் மதிப்பு உண்டு. மணி அவர்களும் அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் எந்த இடத்துலையும் நான் வந்து அவரை காயப்படுத்த நான் விரும்பலை. ஆனால் சம்பவங்களை வந்து நாங்கள் கடந்து போறோம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, நான் சொல்லல. இல்ல, நீங்க சொல்றீங்க, நீங்க இல்ல சொல்லல. தயவு செஞ்சு தப்பா பேசுங்கன்னு சொல்றீங்க. ஒரே நிமிஷம் வன்னியரசு, ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். மதவாதம் தான் பெரிய ஆபத்து, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யூபியில் நீங்க சொன்ன இஷ்யூலாம் மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு அது டிபேட்டா இருந்ததுன்னா நீங்க சொல்ற ஸ்டாண்டை தான் நான் எடுத்திருப்பேன். நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறது கேபியோட ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. இதை வந்து தயவு செய்து விஷமத்தனமாக திசை திருப்பல. இந்த விஷமத்தனம் வந்து தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. நாங்க அந்த மாதிரியான எல்லாருமே தவிர்க்கலாம்ன்ற அதுக்காக சொல்றேன். வேங்கவயலுக்கு யார் முதல்ல போராட்டம் நடத்தியது? விடுதலை சிறுத்தைகள். மேல்பாதி யார் போராட்டம் நடத்தியது? விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம். இந்த போராட்டங்கிறது அரசுக்கு எதிரானது. கொடியேற்ற முடியலை, நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். எந்த புள்ளியில் எந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ எந்த இடத்துல இருந்து நாங்கள் விலகி நிற்கிறோம்? சாம்சங் பிரச்சனை, இது வந்து கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம், நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அதிமுக போராட்டம் நடத்தியிருக்கா?
நாங்கள் போய் பார்க்குறோம், களத்தில் போய் நின்று பார்க்குறோம். இதை திசை திருப்புறது இருக்குல்ல, இந்த போராட்டத்தை ஆரோக்கியமாக நேர்மையாக விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் நடத்தும் பொழுது இந்த போராட்டத்தை வந்து திசை திருப்புறது இருக்குல்ல, அதுதான் மக்களுக்கு எதிரானது. இந்த கூட்டணிக்கு எதிரான நான் சொல்லலை, மக்களுக்கு எதிரானது நான் சொல்கிறேன் நான்.